திமுக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை குழுவுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். முழு விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் எழுதிக்கலாம். பாஸ்கர், வணக்கம் பாஸ்கர். இந்த ஆலோசனை எதற்காக? முழு விவரங்கள் என்ன பாஸ்கர்? தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்னைக்கு அண்ணா அறிவாலயத்துல இந்த நூல் வெளியீட்டு விழாவை முடித்துவிட்டு இல்லத்துக்கு புறப்பட்டு சென்றார். அதற்கு பிறகு திமுகவுடைய தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை குழுவினுடைய டி.ஆர். பாலு, ஏவா வேலு, பொன்முடி ஆகியோர் மட்டும் இருந்தார்கள். அவர்களை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மத்திய குழு உறுப்பினர்கள் சண்முகம், சம்பத் ஆகியோர் பார்த்துவிட்டு சென்றார்கள். அதற்கு பிறகு அண்ணா அறிவாலயத்திலிருந்து அனைவருமே புறப்பட்டு சென்றார்கள். மீண்டும் இன்று மாலை காங்கிரஸ் திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளதால் அப்போது வருகை தருவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில திடீரென தமிழக முதலமைச்சர் அண்ணா அறிவாலயத்துக்கு வருகை தந்தார். திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் அண்ணா அறிவாலயத்துக்கு வருகை தந்த பிறகு தொகுதி பங்கீட்டு குழுவினுடைய தலைவர் டி.ஆர். பாலு, பொன்முடி, ஏவா வேலு ஆகியோர் மீண்டும் வருகை தந்தார்கள். வருகை தந்த பிறகு தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். திமுக காங்கிரஸ் கூட்டணி உடன்பாடு இன்று மாலை எட்டப்பட உள்ள நிலையில எவ்வளவு எண்ணிக்கை, எந்தெந்த தொகுதிகள் என்பதை திமுகவுடைய தொகுதி பங்கீட்டு குழுவோடு ஆலோசனை மேற்கொண்ட பிறகு காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய தலைவர்களை இன்று மாலை சந்தித்து அதன் அடிப்படையில அந்த உடன்பாடு என்பது மேற்கொள்ளப்பட உள்ளது. அதற்கு முன்னதாக மக்களவை தொகுதி தேர்தலுக்கான அந்த காங்கிரஸ் கட்சியுடைய இடங்கள், அதன் உடன்பாடு, அது குறித்தான முடிவுகள் தற்போது ஆலோசனையாக மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில 9 இடங்களா அல்லது மாற்றம் இருக்கிறதா என்பது குறித்தான அனைத்து விதமான தகவல்களுமே இந்த கூட்டத்துக்கு பிறகு இதில் எடுக்கப்படக்கூடிய முடிவின் அடிப்படையில் இன்று மாலை அந்த உடன்பாடு எட்டப்படும் அடிப்படையில் அதெல்லாம் கையெழுத்தாகும். அந்த வகையில தற்போது இந்த திடீர் பேச்சுவார்த்தை என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.